வணக்கம் நண்பா. நம்ம போன வீடியோவில் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம கடவுர்லேருந்து நெய்வேலிக்கு கிளம்புனதை பார்த்தாச்சு. நம்ம வந்து பக்காவாக இப்போ நெய்வேலிக்கும் வந்தாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பன் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாப்புல. எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜானு. ஸோ அதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாப்புல. நம்மளும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பக்காவாக கிளம்பியாச்சு. இதுதான் நெய்வேலி. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிலக்கரி அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கும். ரொம்ப அமைதியான ஒரு ஊர். பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் பட்டோன்னா நம்ம கார்ட்ஸ் பக்கா வாங்கியாச்சு. எதனால் வந்து ரோமன் ரொம்ப பிடிக்கும், அதனோட பக்கா கார்டு வாங்கியாச்சு. நம்ம நண்பன் கான் ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவன் தான் இன்வைட் பண்ணியிருந்தான் நெய்வேலிக்கு. நாங்களும் காரில் ஏறி பசங்களை ரொம்ப நாள் கழித்து ஒரு சும்மா ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு செம ஜாலியாக இருந்துச்சு. காரில் டான்ஸ் ஆடிக்கிட்டு பக்காவான ஒரு செப்பை போட்டு போயாச்சு. இதுதான் நம்ம கானோட வீடு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, பக்காவாக இருக்கும் வீடு. அப்புறம் நம்ம பசங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டு சரி வாடா சாப்பிட போகிறான்னு கான் கூப்பிட்டான். அப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லாம் ரெடி ஆச்சு. எப்படி வரணும்னு பாருங்க. ஏதோ இவனுங்களை மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி இவனுங்க எப்படி வரானுங்கன்னு நீங்களே பாருங்க. ஐயோ ஏனியோ. அப்புறம் நானே என் நண்பன் பிரேமும் சாப்பிட கிளம்பியாச்சு. சரியான பசி வேறு. அப்புறம் உள்ளே போன பார்த்தீங்கன்னா என்னடா இது கொட்டாங்குச்சி ஏதேதோ கிடக்குன்னு பார்த்தீங்கன்னா யாரோ தப்பு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து நாட்டு மருந்து வைத்தியம் வச்சுருக்காங்க. அது போய் கடவும் வச்சுருக்காங்க. நெய்வேலியில் மீன் பசார் போனீங்கன்னா ஞானி மருந்து கடை, அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்கும். நாட்டு மருந்துலேருந்து எல்லா தேவையான பொருட்களும் இருக்கும். அப்புறம் நாங்கள் உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா சரி போனோடனே சேமியாவும் அதில் பாலும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சிக்கன் எடுத்துகிட்டு வரோன்னா ஒரு பிளேட்லேயே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் நமக்கு பிரியாணி வாசனை வந்துச்சுன்னு பிரியாணி சரியான வாசனை வேறு. அப்புறம் போய் பார்த்தா ஆஹா தரமாக இருந்தது பார்க்குறதுக்கே. அவங்க சித்தப்பா அப்படியே அதை எடுத்து தட்டை பிரியாணியாக பார்க்குறதுக்கே சரியாக இருந்தது. எப்படா சாப்பிடுவோன்னு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பிரியாணி. ரம்ஜான்னாலே இந்த மட்டன் பிரியாணி தான் மாசாகவே இருக்கும். ஏன்னா மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயும் மட்டன் பிரியாணி தான் செய்வாங்க. இங்கேயும் வந்து அதே போல் மட்டன் பிரியாணி தான் செஞ்சுருந்தாங்க. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எப்படி தான் அந்த கரெக்டாக செய்கிறாங்கன்னு தெரியல. அப்படியே பதமாக பக்காவாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு பசங்களோட ரவுண்டு போகலாம் போய் நெய்வேலி ஒரு சுற்றிட்டு பக்காவான ஒரு இடத்துக்கு போயாச்சு. செரிமானம் ஆகணுன்ட்டு நம்ம அப்படியே பக்கத்தில் ஒரு ஜூஸ் கடைக்கு போனோம். அப்புறம் நைட்டப்பெல்லாம் நம்ம நண்பன் ஜெரி வீட்டுக்கு போனோம். ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வெளில போன பார்த்தீங்கன்னா போர்டு, என்னடா இது போர்டுன்னு பார்த்தா அவன் பேர் கீழே காம்படிஷன் போட்டுருந்துச்சு. அப்புறம் நம்ம மேலே போய் பார்த்தா புறா வளர்க்குறான், ஆடு வளர்க்குறான், பொம்மரின் வளர்க்குறான், இதில் சிப்பின்னு ஒன்று வளர்க்குறான். அப்புறம் அவங்க வீட்டையும் புரியாட்டு சுற்றி பார்த்துட்டு அவங்க வீட்டில் எல்லாம் பேசிட்டு அவங்க அம்மா அப்பாட்டெல்லாம் எல்லாம் பேசிட்டு பக்காவாக வந்தாச்சு. சரி நம்ம சும்மா தானே இருக்கோம், சரி எங்கேயாவது போகலான்னு பார்த்தா சரி ஒரு ஐடியா வந்துச்சு நம்ம நண்பன் காணுக்கு. எங்கே அழைச்சிட்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா பார்க்குக்கும் மெயின் பசார் போகலான்னு பிளானு. ஃபஸ்ட்டு பார்க்கு போனோம். பார்க்கில் வந்து ஒரு சம்பவம் செஞ்சுட்டாங்க, நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா இதுனா பார்க் பேர் தெரில, அங்கே இருக்கோம். கோல்டன் ஜூப்ளி பார்க்கு மூடிட்டாங்க. நாங்கள் உள்ளே போல் வெளில போயிட்டுருக்கோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 8 மணியோட க்ளோஸ் தான். ஸோ அதனால் வெளில வந்துட்டோம். அப்புறம் அப்படியே நம்ம பக்கத்தில் வந்து மெயின் பஸ்ஸார் பக்காவாக போயாச்சு. அங்கே போகும்போது இன்றைக்கி வந்து ரொம்ப கூட்டம், செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் இந்த சைடு யாராவது போனீங்கன்னா மறக்காமல் ஞானி நாட்டு மருந்து கடைக்கு போய் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே இருக்கும் அங்கே. வீட்டுக்கு தேவையான பொருள்லேருந்து எல்லாமே இருக்கும். நாட்டு வைத்தியம் எல்லாமே இருக்கும். அப்புறம் ரோஸ் வாட்டர், அத்தர் இந்த மாதிரி வேணும்னா கூட நீங்கள் மறக்காமல் அந்த கடையில் போய் ட்ரை பண்ணுங்கள். நான் வேணாலும் நம்பர் கொடுக்குறேன். சரி ரொம்ப நேரம் பசிச்சுக்கிட்டே இருந்தது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவங்களோட சேர்ந்து சரி என்ன சொல்லவும் தெரியல. சரி அப்போ தான் டப்புன்னு தோணுச்சு, சரி வாங்கடா ஸ்வீட் கார்ன் போய் சாப்பிடுவோம், இல்லைன்னா பாப்கார்ன் ஏதாச்சும் போய் சாப்பிடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் சரி டப்புன்னு ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்வீட் கார்ன் கடை இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் கார்ன் வாங்கியாச்சு. சரியான கூட்டம் வேறு, நிற்கவும் கூட முடியல. அப்புறம் நைட் அப்படியே கான்வென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் ஈரல் குழம்பு வச்சுருந்தாங்க. எப்போ சரியான டேஸ்ட்டுங்க, செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவலு, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்புறம் நம்ம காலைல எந்திரிச்சு நம்ம கான்வென்ட்லேருந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பக்காவாக சாய்பாபா கோயில் டெம்பிள். அது அப்படியே காலைல பார்த்துட்டு காலைல என்ன சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலும் சாம்பார், சட்னி, முட்டை குழம்பு, குருமா, இது வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இடியாப்பம், இட்லின்னு காலைல அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம இந்த இடத்த விட்டு நெய்வேலி விட்டு கிளம்புறோம். அவங்க வீட்லேயே எல்லாரையும் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு கைஸ். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. போனதே தெரில. இந்த 4 நாள் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக தான் இருக்குது. அப்புறம் இடையில ஒரு ஸ்டாப்பை போட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு பக்கவாக நம்ம அண்ணனோட காரில் போயிடுச்சு. அது காரில் இருந்து 6 பேர் 7 பேர்னாலாம் கூட பரவாயில்ல. ஒரே காரில் 10 பேருங்க. ஐயோ செத்துட்டேன் போங்க. அப்புறம் போகிற வழியெல்லாம் அண்ணன்ட்ட கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்துக்கிட்டு நம்மளும் அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சு சரியான ஒரு டயர்டு வேறு. அப்புறம் டோல் வேறு போட்டாங்க. அங்கேயே சரியான கூட்டம்.
அங்கே முடிச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் நம்ம வேல் சார்ச்சை பார்த்தோன்னா தான் நம்ம கொஞ்சம் நிம்மதியாயிடுச்சு. நல்ல வேளை வந்துட்டோம். ஏன்னா ரம்ஜான் நாள் வேலை எல்லாம் ஊருக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ ரஷ்ஷாக இருக்கும்னு நினச்சேன். அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து எப்பயும் போல் நம்ம ஒர்க்கோட முடிச்சாச்சு கைஸ். ஸோ இந்த வீடியோ முடிச்சா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய் தொடர்ந்து வீடியோ போடுவோம்.